ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சோயா சங்கில் கட்லெட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து சோயா சங்க் ஒரு கப்பு, அது வந்து நல்லா சுடுதண்ணில் கொதிக்க வச்சு அது ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும் ஃப்ரீயாக. ஒரு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகா, 2 சின்ன பூண்டு, சின்ன இஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு, நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கர் போட்டிருக்கோம்ல, நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இது கூட ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு அதுவும் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டேன். இதை வந்து பவுலுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கணும். இதில் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மீல் மேக்கர், இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஃப்ரை டைப்பில் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கினா அந்த நம்ம மசாலாலாம் சேர்த்தோம்னா அதில் வந்து மீல் மேக்கர்லாம் நல்லா ஆட் ஆயிரும். அது கூட நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதை ஆற வச்சு தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்து நல்லா அது உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா இது பண்ணிக்கணும். இப்படி மேஷ் பண்ணிட்டு மிக்ஸ் கொடுத்துட்டோம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெட் ஸ்க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருந்த கடாயில். ஸோ மாற்றிக்கிட்டு பிரெட் ஸ்க்ரம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 3 ப்ரெட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து அதையும் நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த பிரெட் ஸ்க்ரம்ஸ் வந்து சூடு பண்ணிக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும் ஒன்றோட ஒன்று. நம்ம இப்படி சூடு பண்ணிட்டா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் பிரெட் ஸ்க்ரம்ஸு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கட்லெட். அதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமில் இருக்கணும். ரொம்ப ஹையில் இருந்தால் கருகிரும். ஸோ அது வந்து டேஸ்ட் மாறிடும் அந்த பிரெட் ஸ்க்ரம்மு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மீதி வந்து நம்ம ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிட்டால் அது வந்து தனித்தனியாக ஒரு மாதிரி உதிரியாக வந்துடும் இந்த பிரெட் ஸ்க்ரம்மு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கதை வந்து கட்லெட் ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் தட்டி வச்சுட்டேன். எனக்கு வந்து 6 பீசஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து கடாய் நல்லா சூடானோடனே கட்லெட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கோம் கட்லெட் ரெடி பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைட்லையும் டிப் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் ஸ்க்ரம் ஒரு பிளேட்டில் இருக்குல்ல, அதுலேயும் நல்லா வந்து அந்த பிரெட் ஸ்க்ரம் வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற வரைக்கும் கட்லெட்டில் எல்லா சைடும் டபுள் சைடு கார்னரு எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணிட்டு சூடான ஆயிலில் போட்டு நம்ம வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது.
சோயா சங்க்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து கிரேவி இது மாதிரிலாம் வச்சா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி கொடுத்தா ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.